இன்னைக்கு சலங்கை உள்ள இந்து அவங்க ஹஸ்பண்டோட ககன் வீட்டுக்கு வர்றாங்க. சாரதா அவங்கள பிளஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு gift எல்லாம் தர்றாங்க. நீ இந்த வீட்டு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இங்க அடிக்கடி வந்து போகணும்னு சொல்றாங்க. இந்து அமைதியா இருக்காங்க. பூர்ணிக்கு தான் ஒரு மாதிரி இருக்கு. ககனும் சாரதாவும் சந்தோஷமா இருக்காங்க. ஒரு சின்ன ட்ரிப் கோயிலுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க சரத் சந்திரா ஃபேமிலியில. பூமி லொகேஷன் எங்கன்னு ககன் கிட்ட சொல்லல. ஆனா நக்ஷத்ரா இன்வைட் பண்ணியிருக்காங்க. அவங்க கிட்ட நான் வரமாட்டேன்னு சொன்ன ககன் ஃபேமிலியோட வந்துடுறாரு. லொகேஷனை சொல்லவே இல்லை, எப்படி வந்தாங்கன்னு தெரில அப்படின்னு கிருஷ்ணாட்ட பூமி சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க மேலே லவ் இருக்கிறனால தான் அவர் வந்திருக்காரு அப்படின்னு நினச்சிட்டாங்க நட்சத்திரா. இவங்க வர்றதை பார்த்த உடனே அபூர்வா எப்படியாவது சந்திராவை இங்கேருந்து கிளப்பி விடணும் அப்படின்னு அவரை ஏற்றி விடுறாங்க. சந்திராவும் ககன் இருக்கிற இடத்துல இருக்கக்கூடாது, கிளம்பணுன்ட்டு கிளம்புறாரு. இதை பார்த்த சாரதா ககன் கிட்ட, இவர் இப்படி கிளம்பி போனான்னா பூமிக்கிட்டையும் எதுவும் பேச முடியாது, எதுவும் சரியா இருக்காது, அவரை எப்படி கிளம்ப விடாம ஆக்குறதுன்னு பாருன்னு சொல்ல, ககன் ஒரு குட்டி பிளான் பண்ணி சந்திரா கிட்ட போய் நீங்கள் கிளம்புற ரொம்ப சந்தோஷம் அப்படி இப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு பயந்தானே கிளம்புறீங்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவரை பேசினோடனே சந்திராவும் இவன் என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கான் அப்படின்ட்டு, நானும் இங்கே தான் இருக்க போகிறேன், நீயும் இங்கே இரு, ஆனால் பூமி உன்னை லவ் பண்ணவே இல்லை அப்படிங்கிறத மட்டும் ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு. ரிவர்ஸ் சைக்காலஜி ஒர்க் அவுட் ஆன சந்தோஷத்தில் ககன் போயிடுறாரு. பூமியை பார்த்த சாரதா அவங்ககிட்ட பேசுறதுக்கு வர்றாங்க. ஆனால் பூமி போயிட்டு நட்சத்திரா அங்கே வந்ததை அவங்க கவனிக்கலை. நட்சத்திராவை பூமின்னு நினச்சிட்டு ககன் லவ் பண்ணுறதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. நட்சத்திராவுக்கு பூமி ககனை லவ் பண்ணுறது புரியுமா, இல்லை தன்னை தான் லவ் பண்ணுறாருன்னு நினைப்பாங்களா? அடுத்த எபிசோடில் தான் ஃபுல்லாக தெரியும். வெயிட் பண்ணி பார்ப்போம். சீரியல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் சந்திப்போம்.